என்னெல்லாம் பண்ணிட்டம்மா நீ? ஆமாம்மா, திடீர்னு நீ பாட ஆரம்பிச்சிட்ட, உன் மூஞ்சில சுருட்ட பைய தெரிய ஆரம்பிச்சிட்டான். நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம்மா. ராணி, பட்ட சுப்ப துரத்திட்டு போனியே, அவன் என்ன ஆனா? என்ன இப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாளே? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை எப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்க. என்ன ஆனாலும் சரி, சின்ன தாயக்கா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான். ஐயா, எங்க பொண்ணு மேல ஆவி சேஷ்டை இருக்குதுயா. நாங்களும் பார்க்காத வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டோம், எதுலையுமே குணமாகல. இங்க வந்தா தீராத வியாதி எல்லாம் தீரும்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் ஐயா வந்திருக்கோம். உங்க பொண்ணு சாயங்காலம் கூட்டியாங்க. அவளை குளிக்க வச்சு ஈர துணியோட ராத்திரி 12 மணிக்கு கோயில் பலிபீடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவளை பொழுது விடுகிற வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது. இதான் இங்க உள்ள ஐதீகம். இதை நாங்க தண்டோரா போட்டு ஊர் ஜனங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம்